வணக்கம். பேராமீட்டர் அனாலிசிஸ்ல இன்னைக்கு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பேராமீட்டரான டெட் டு ஈக்விட்டி அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இது மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுமா? என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இதை ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஏ அண்ட் பிங்கிற 2 பர்சன் இருக்காங்க. அவங்க வந்து உங்கள்ட்ட 50,000 ரூபாய் கடன் கேட்குறாங்க. ஏங்கிற பர்சனுக்கு வந்து ஒரு 20 லட்ச ரூபாய் கடன் இருக்கு. அவருக்கான அதிகப்படியான வருமானமும் இல்லை. அதே மாதிரி பிங்கிற பர்சனுக்கு வந்து கடனே இல்லை. இந்த சுச்சுவேஷன்ல நீங்க யாருக்கு கடன் கொடுப்பீங்க? ஏங்கிற பர்சனுக்கு கடன் கொடுத்தோம்னா அந்த கடன் திரும்ப வருமாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி 20 லட்ச ரூபாய் கடன் இருக்கு, ஒரு வருமானமும் கம்மியா இருக்கு. அதே இது வந்து பிங்கிற பர்சனுக்கு கடன் கொடுத்தீங்கன்னா அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு திரும்ப வர்றதுக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து நம்ம பிங்கிற பர்சனுக்கு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அதிகமா. ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறப்பயே வந்து நம்ம இதை பாக்குறோம்ல, ஒரு ஸ்டாக்கை பை பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு டெப்ட் டு ஈக்விட்டி எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். இதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த டெப்ட் டு ஈக்விட்டி அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். டெப்ட்னா என்ன, லயபிலிட்டினா என்ன, அசட்னா என்ன. டெப்ட்ங்கிறது அந்த கம்பெனி வாங்கியிருக்க கடன். லயபிலிட்டிங்கிறது அந்த கடன் பிளஸ் அந்த கம்பெனி கொடுக்க வேண்டிய எக்ஸ்பென்சஸ், டேக்ஸ், இது மாதிரி எல்லாமே சேர்ந்ததுதான் லயபிலிட்டி. அசட்டுங்கிறது அந்த கம்பெனிக்கான சொத்து. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனிக்கு வந்து 10 லட்சம் ரூபாய்க்கான அசட் இருக்கு. அந்த கம்பெனி வந்து 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. இதுதான் அந்த 1 லட்ச ரூபாங்கிறது தான் டெப்ட். இப்ப அந்த கம்பெனி வந்து எம்ப்ளாயிக்கு வந்து ஒரு 80,000 ரூபாய் சேலரி கொடுக்கணும், அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 20,000 ரூபாய் கொடுக்கணும். அப்படின்னா அந்த கம்பெனியோட டோட்டல் லயபிலிட்டி வந்து 1 லட்ச ரூபாய் கடன் பிளஸ் 80,000 ரூபாய் சேலரி பிளஸ் அதர் எக்ஸ்பென்சஸ், 2 லட்ச ரூபாய் டோட்டல் லயபிலிட்டி. இந்த கம்பெனிக்கான ஆக்சுவல் அசட்டுங்கிறது தான் ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி. ஸோ இந்த ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி கால்குலேட் பண்ணணும்னா டோட்டல் அசட் இருக்குல்ல 10 லட்சம் ரூபாய், அதுல இருந்து இந்த லயபிலிட்டி கழிச்சோம்னா மீதி கிடைக்குது இல்ல, அதுதான் அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி. அப்படின்னு பார்த்தோம்னா 10 லட்சம் மைனஸ் 2 லட்சம் போக மீதி 8 லட்சம் இருக்கு. இதுதான் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா டெப்ட் ஸ்லாஷ் ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி. இப்ப இவங்களுக்கு கடன் எவ்வளவு இருக்கு? 1 லட்ச ரூபாய் கடன் இருக்கு. இத 8 லட்ச ரூபாயால டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி. ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டெப்ட் டு ஈக்விட்டி செக் பண்ணோம். அது 1க்கு கீழே இருக்கப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ற கம்பெனி வந்து லோ ரிஸ்க்ல இருக்குன்னு அர்த்தம். நம்ம இன்வெஸ்ட் பண்ற கம்பெனி 1.5க்கு மேல இருக்குன்னா அது வந்து அதிக கடன் உள்ள, அதிக ரிஸ்க் உள்ள கம்பெனி